சுகர் எடுத்து தான் பண்ணணும். பண்ண கேசரியில பெருசா சுகர் கூட இல்ல. ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃபேன்ஸ். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9 டே 50 எபிசோட் நம்பர் 51 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்தது, என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அலசி ஆராயதுக்குள்ளார நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க. கிச்சன்ல வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப சர்க்கரை இல்ல, எல்லாருக்கும் வந்து டீ போட்டு கொடுக்கலாம், அதாவது டீயோ காஃபியோ ஏதோ போட்டு கொடுத்துருந்தாலும் சர்க்கரை இல்ல. சர்க்கரை இருந்திருந்தா நம்ம பிளாக் காஃபி கூட இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம், பால் ஏதாவது இருந்திருந்தா. ஆனா அது கூட இல்லைங்க, என்ன பண்றது? யாராவது இனிமேல் வந்து கிச்சன்ல வந்து கேசரிக்கின்றது இந்த மாதிரியான ஒரு கேசரி பண்றேன் அல்வா பண்றேன்னு யாரும் பண்ணாதீங்க. இது பண்ணீங்கன்னா அதை வந்து பண்ணாதீங்க இனிமேல். ஏன்னா கிராசரி கடைசி டைம்ல வந்து நம்மளுக்கு இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யாருக்கு உரைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவானாவுக்கு உரைக்குது. என்னடா நம்மள வந்து உள்ளார இழுக்கிறாங்களே இன்டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாலண்டியரே வந்து நான் வந்து கிச்சன்ல கிராசரி வந்து 2 பாக்கெட் சுகர் இருந்தப்பதான், நான் அது 1.5 பாக்கெட் சுகர் இருந்தப்பதான் கேசரி பண்ணலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. என்ன கேட்டேன், நான் வந்து அதை கை வச்சேன். அப்ப வந்து 1 பாக்கெட் சுகர் எக்ஸ்ட்ராவே இருந்தது. இப்ப எப்படி கம்மியா இருக்கும் எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆக்சுவலா நான் ஃபுல்லா இருந்தப்பதான் நான் யூஸ் பண்ணேன். நான் இல்லாத பொண்ணும் அந்த கேசரிக்கின்றது இதெல்லாம் நான் பண்ணல. எதுனாலும் வந்து நீங்க முன்னாடியே செக் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க, தேவையில்லாம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க திவ்யாவும் இவனாவும் வார்த்தைகள்லயே விளையாண்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்துதான் வாங்கி கட்டிட்டாங்க இல்லைங்களா திவ்யா ஃபுல்லாவே, அதனால கோவத்தை வெளியே காட்டக்கூடாது, அதாவது நம்ம கொஞ்சம் பொறுமையா பேசி அவங்க புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. ஆனா பட் இவனை வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கொஸ்டின் கேட்டப்ப இவங்க வந்து சுகர் தான் இருக்கு, ஃப்ரைடே யார் வேணா குக் பண்ணலாம் இருந்தாலும் இல்லைங்க இவனா, நான் உங்ககிட்ட வந்து நான் கொஸ்டின் தான் கேக்குறேன், உங்களை வந்து திட்டல, நீங்க தான் எடுத்தீங்க, நீங்க தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. யாராவது ஏதாவது இனிமேல் பண்ற மாதிரி இருந்தா இங்க இருக்கிற க்ரோசரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவன் அதுதான் இந்த மேட்டர் வந்து சொன்னோடனே ஓகே நீ வந்து எதுனாலும் வந்து தலைக்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கிளம்பிட்டாங்க. எதுனாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கத்து திடீர்னு வந்து ரம்யா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச வாட்டி நீங்க சுகர் தாங்க வேணும், சுகர் பண்ணுங்க, நான் அடியில வந்து வச்சிருக்க கொஞ்சம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, நான் அப்பயே வந்து நான் பிரச்சனை பண்றது முன்னாடியே சொன்னேன்ல, இப்ப வந்து திடீர்னு வந்து சொல்றீங்க, இப்ப தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பிரச்சனையை முடிச்ச உடனே இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரம்யா பாருங்க முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதுதான், எனக்கு கையில வச்சிருந்தோம் அப்பெல்லாம் சொல்லாம இப்ப வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இவனா போயிட்டு அமித் கிட்டயோ வினோத் கிட்டயோ வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம சுபிக்ஷா கிட்டயோ அமித் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சுகர் இல்லைன்றது வந்து எனக்கு குத்தி காட்டாங்களா, இன்டைரக்டா வந்து நம்மள குத்தி காட்டுறாங்களா. முதலே வந்து நான் இந்த என்ன சொல்றது, இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு இக்கன்னா போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஷூ போடுவாங்க பாத்தீங்களா, அது வந்து சுழிச்சு காட்டுறாங்களா. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணி நம்மள டார்கெட் பண்றாங்க இப்பயே வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கு மாதிரி வைப்பாங்க பாத்தீங்களா, அதை வந்து வச்சு காட்டுறாங்கன்ற மாதிரி அமித் கிட்டே சுபிக்ஷா கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. சூரியனை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க டார்கெட். இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, குக்கிங் டீம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு குக்கை வந்து வைக்க சொல்லுங்க. ஏன்னா இங்க கிரோசரி ஐட்டம்ஸ் வந்து மாவு ஐட்டம்லாம் நிறைய இருக்கு, ஆனா நம்ம கொடுக்கறது என்னமோ 3 தோசையோ 2 தோசையோன்ற மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய மாவு வந்து இப்ப இன்னும் இருக்குது, ஏன் இவ்வளவு சிக்கனத்துல வைக்கிறாங்க? அடுத்தது ஒரு குக்கிங் டீம் வச்சுன்னா ப்ராப்பரா இந்த மாதிரி செக் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு டீம் வந்து வைங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் திவ்யாவும் குவான்டிட்டி வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அடுத்த தடவை யாராவது வர்றதா இருந்தா கிச்சனுக்குள்ள வர்றதா இருந்தா கிரோசரி ஐட்டம் வந்து எங்க கிட்ட கேட்டுட்டு எடுங்க, நீங்களா எடுத்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அது எதுனாலுமே நீங்க தலைகிட்ட சொல்லிக்கோங்க, அடுத்த தலை யாருன்றத பாத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க. இவனை சொல்ல அது நீங்க இனிமேல சொல்றதா இருந்தா தலைகிட்டே பேசிக்கோங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு அப்படியே வாக்கிங்ல போனோன்னு இவனை வந்து சொல்றாங்க, யாருமே அப்படியே பேசிக்கிட்டே போற வேலையில வச்சுக்க வேண்டாம், இதனாலுமே டைரக்டா மூஞ்சிக்கு நேரம் பேசுங்க, நான் உங்ககிட்ட மூஞ்சிக்கு நேரம் தானே பேசிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் அப்படியே போயிட்டே பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா உட்காந்து 1 கிலோ சக்கரை வந்து அக்ஷய பாத்திரம் கிடையாது, தோண்ட வந்துட்டே இருக்குது. 1 கிலோ சக்கரை 1 கிலோ தான், அந்த சக்கரை இருந்துச்சு காலி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா இருந்ததை வச்சு யூஸ் பண்ண வேண்டியதானன்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷன் போனோடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, திவ்யாவும் சாண்ட்ராவும் வெளியே வந்து பேசிக்கிறாங்க. அடுத்தது இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த மாவு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அது மாவு வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம், ஸோ அடுத்த தடவை என்னன்றத பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இவனா வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. திவ்யா வந்து கிராஸ் ஆகிறப்ப இந்த மாப் மயாண்டிஸ்ல யாருப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த பக்கம் சுபிக்ஷா இருந்தாங்க. ஓ நீங்க தான் இருக்கீங்களா, அடுத்த தடவை நீங்க தலை ஆனீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இவனா தூக்கி குக்கிங் டீம்ல போடுங்க அப்படின்னு சொன்னோம். வியானாவை குக்கிங் டீம்ல போனேன். இவனா இருந்துட்டு என்னையா போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்பதான் அவங்க வந்து குக்கிங் டீம்ல இருந்தாதான் எல்லாத்துக்கும் வந்து நல்லா செஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனா இருந்துட்டு நீங்க கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் சிக்கனமா வச்சு 3 தோசை தான் கொடுத்தீங்க,
எல்லாத்துக்கும் ஒரு 4 தோசை கொடுக்குற இடத்துல 3 தோசை 2 தோசை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க. உடனே திவ்யா அந்த பக்கம் நீங்க எல்லாத்துக்கும் 10 தோசை சுட்டு கொடுங்க அப்படின்னு நான் சுட்டு தரேன் நான் கிட்ட வந்தேன்னா நான் கண்டிப்பா சுட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இது அப்படியே ஒரு கான்வர்சேஷனா போச்சு. அதை அப்படியே முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு கடைசியா எல்லாருமே வந்து 50வது நாள் வந்து ரீச் பண்ணிருக்கீங்க. இந்த 50வது நாள்ல வந்து யாருக்கும் வந்து தலை இது கிடையாது. இந்த இதுல வந்து டைரக்ட் நாமினேஷன் யார் பண்றீங்க, அதாவது நாமினேஷன் பண்ணி அதுல யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த தலை போட்டியில கலந்துக்கிட்டு அந்த தலை போட்டியில யார் வின் ஆகுறீங்களோ அவங்க மட்டும் தான் நாமினேஷன் லீவ் வந்து கிடைப்பீங்க. மத்த எல்லாருமே வந்து நாமினேஷன்ல தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா எஃப்ஜே கிளம்ப இருந்தாரு. எஃப்ஜே கிளம்புனாலே உங்களுக்கு தெரியும் யாரை கை தட்டுவாங்க அப்படின்ட்டு. போன வீக்லயே தெரிஞ்சிருந்து சாண்ட்ராவையும் பார்வையும் தான் சொன்னாங்க. அந்த பார்வும் சாண்ட்ரா வந்து அவர் காட்டிட்டாரு. ரெண்டாவது இறங்குனது பாத்தீங்கன்னா 11:35 வந்து அரோரா வந்து இறங்கி விட்டாங்க. அரோரா வந்து யார சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜினியும் பார்வையும் வந்து குத்துனாங்க. பிரஜினை குத்துறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை வந்து கூட வச்சுக்கிட்டே விளையாடுறாரு. ஒருவேளை இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா சாண்ட்ராவோட ஒரிஜினல் ஆட்டத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை குத்துறாங்க. அடுத்ததா வந்து பார்வதி குத்துறதுக்கு ரீசன் சொல்லவே தேவையில்லை. இவங்க 2 பேத்துக்குள்ள வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. அந்த வாய்க்கா தகராறுல ஏதோ ஒரு ரீசனை சொல்லி பார்வதியும் குத்தி விட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து குத்துனாரு. யார் குத்துனாங்க பாத்தீங்கன்னா சாண்ட்ராவையும் பார்வதியும் வந்து குத்துறாங்க. இவங்க எதுக்காக இவர் பேரை சொல்லி குத்துறாங்கன்னா அது நீங்க சொன்ன பேச்சு இதெல்லாம் மீறி அவங்க வந்து 2 பேரும் செயல்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த இங்க பிக் பாஸ்ல இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. அதனால இவங்க 2 பேர்த்தையும் நான் குத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்தி விட்டாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனியை இறங்கினாங்க. கனி வந்து யார் குத்துனா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவையும் பார்வதி தான் குத்துனாங்க. சாண்ட்ராவை சொல்றப்ப இந்த மாதிரி போன வீக்ல ஃபுல்லாவே பிரச்சனையானது எல்லாமே இவங்களால தான். அதனால நான் கனியை சாண்ட்ராவை குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்னன்னா எதுனாலுமே இந்த எந்த சின்ன பிரச்சனையினாலுமே அது ஊதி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு குத்து ஊத்திட்டாங்க. அடுத்ததா இறங்கின கமருதீன் வந்து 2 பேர்த்த யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவையும் திவ்யாவையும் குத்துனாரு. இவங்க 2 பேரும் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்தாங்க. அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. நிறைய பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கமருதீன் குத்தி விட்டாரு. மாதிரி இருக்கு. அடுத்ததா வந்து ரம்யா கிளம்புறாங்க. அவங்க வந்து யார் குத்துறாங்க கமருதீனையும் கனியை குத்துறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒன்னும் முதல் நாள்ல இருந்து வந்ததுல இருந்து எதுவும் பண்ணல. இவரு வந்து எதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் ரம்யா குத்தி விட்டாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சபரி வந்து பார்வதியும் திவ்யாவையும் குத்துனாரு. ஆக்சுவலா பார்வதி என்ன ரீசன் சொன்னாங்கன்னா அதான் இவங்க கிட்ட இருந்த எல்லா பிரச்சனை இருக்கிற பாயிண்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி அது ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து அவங்களை குத்த இது பண்றாங்க. அதனால வந்து பார்வதி குத்துறேன். இன்னொன்னு திவ்யா வந்து எந்த விதத்துல வந்து ஒரு பொறுமையா சொல்ல வேண்டிய விஷயத்த கூட கொஞ்சம் ஆர்ஷா சொல்றாங்க. பொறுமையா சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் சில பொறுமையா பேசுறது இல்ல, ரொம்ப கோபமா பேசுறாங்க. இதனாலேயே சில பிரச்சனைகள் உருவாதுன்னு சொல்லிட்டு அவர் பேரை குத்திட்டாங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இறந்தாங்க. சாண்ட்ரா வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேவையும் விக்ரமையும் குத்துனாங்க. எஃப்ஜேவை என்ன சொல்லி குத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வீக்ல வந்து இந்த பால் மேட்டர் எல்லாம் வந்து கொண்டு வந்தது இவர் தான். இந்த ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல பால் கேட்கற கூட கொடுக்கல, மற்ற விஷயத்துல பால் வெளியே இருந்துச்சு அப்பலாம் எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க குத்துனாங்க. விக்ரம் என்ன சொல்லி குத்துனாங்கன்னா எங்களை மாக்கிங் பண்றது இந்த மாதிரி எந்த தேவையில்லாத இடத்துல சில விஷயங்களை செய்யறாப்புல அது வந்து எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி விக்ரமை குத்தி விட்டாங்க. இப்பெல்லாம் சமயம் பார்த்து அதை சொல்ல முடியுமோ. வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வினோத் ஆக்கி விட்டாங்க. வினோத் யாரை குத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யாவையும் சாண்ட்ராவையும் தான் குத்துறாங்க. திவ்யா என்ன ரீசன்னா சேம் எல்லாம் ஒரே ரீசன் தான், அது வேற வேற விதமா சொல்லி குத்துறாங்க. எஃப்ஜே பாஸ் வந்து திவ்யா இருந்தாங்க. திவ்யா யார சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜேவையும் விக்ரமையும் தான் குத்துறாங்க. ஆனா இந்த தடவையும் 2 பேரும் ஒரே ஆளை குத்துறப்ப எனக்கு டவுட்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே விக்ரம் வந்து இவங்க போன தடவை டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஒருவேளை அந்த டாஸ்க் டைம்ல போய் படுங்க ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இதுல வந்து இவங்க மேல வன்மத்தை வச்சு இந்த டைம்ல குத்துறாங்க என்னன்றதுதான் எனக்கு தெரியல. சாண்ட்ராவும் இவங்க 2 பேர்த்த குத்துறாங்க, இப்ப திவ்யாவும் இவங்க 2 பேர்த்த குத்திருக்காங்க. அடுத்ததான் யாரும் குத்துறாங்கன்றதுப்பா திவ்யா அவங்கள வந்து அமித். அடுத்தது யாருன்னா அமித் யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யாவையும் பிரஜனையும் தான் சொன்னாங்க. அவங்க திவ்யாவை சொல்றப்ப இந்த மாதிரி தேவையில்லாத சில காரணங்கள்லாம் சொல்லி கத்தராது இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லிட்டு திவ்யா குத்துனாரு. பிரஜனை வந்து இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லி பிரஜனை வந்து குத்தி கொடுத்தாரு. விக்ரம் அடுத்ததான் சுபிக்ஷா இருந்தாங்க. சுபிக்ஷா யார் குத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யாவையும் அமித்தையும் குத்துனாங்க. ரம்யா கிட்ட சொல்றப்ப என்ன சொன்னாங்கன்னா சில இதெல்லாம் வந்து ஒரு லோவா இருந்தது, அது ஃபர்ஸ்ட் நல்லா இதா இருந்துச்சு, அதுக்கப்புறமா லோவா போச்சுன்ற மாதிரி சொல்லி அவங்களை குத்திட்டு அதுக்கப்புறமா அமித் கிட்ட வந்தாங்க. அமித் வந்து இந்த ஒரு வீட்டுல வந்து அப்படியே தனியாவே இருக்கிறாங்க, ஏதோ பர்ஃபார்மன்ஸ் எதுவும் செய்யற மாதிரி தெரியல, தனியா எந்த இதுவும் செய்யற மாதிரி தெரியல, அவர் அப்படியே ஒரு தனியா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குத்தி. அடுத்தது வந்து பிரஜன் வந்து இறந்தாரு. பிரஜன் யார சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனியே வியானாவும் சொன்னாங்க. நான் நிறைய இதுல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், வியானா இவானான்னு சொல்லிட்டேன், வியானாக்கு பதில். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் திருத்திக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இவர் 2 பேரையும் குத்தி விட்டாரு. அடுத்ததா போகலாம் யார் இறங்கி யார் திவ்யா பிக் பாஸ். அடுத்ததா வியானா வந்து யார் குத்துனா அப்படின்னு பிரஜனையும் திவ்யாவும் சொன்னாங்க. பிரஜனை சொல்றப்ப இவர் வந்து நேர்ல வந்து பேசுறதுக்கு ஒரு இது இல்லாம பேக்ல போய் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வந்து நேர்ல வந்து சண்டை போடுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி
இவரை பிரச்சனை வந்து குத்துனாங்க. திவ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற ஒரு மூட்லயே இருக்கிறாங்க, எதை சொன்னாலுமே வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு இழுக்கிற மாதிரி தான் பண்றாங்க, எனக்கு இதனாலேயே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்துறாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா பார்வதி வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு எஃப்ஜேவியும் அதோடவையும் சொன்னாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே. எஃப்ஜேவி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாச குழுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு, அதை வச்சு ஏதோ சில ட்ரிக்லாம் பண்ணி உள்ள இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு சில விஷயத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த பக்கம் அதோடவை என்ன சொன்னீங்கன்னா, ஒரு எமோஷனல் கேம் வச்சு விளையாடுறாங்க, நம்மளுக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களா, இன்னொருத்தர் கிட்ட வச்சு அவர் மூவ் பண்ணி அந்த நம்ம இதை வந்து கலைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து குத்துறாங்க. மொத்தம் இந்த வீட்டுல எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க, 3 பேர்த்த தவிர. வினோத், சுபிக்ஷா, அடுத்து சபரி, இவங்க 3 பேர்த்த தவிர மத்த எல்லாருமே நாமினேட் ஆயிட்டாங்க. சோ அடுத்ததா வந்து யாரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஜே, பார்வதி, அரோரா, இவங்க 3 பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல பார்வதி வந்து சில மேட்டர்லாம் சொன்னாங்க, என்ன அப்படின்றத பார்த்து இவர் அந்த கான்டெஸ்ட் இந்த இடத்துல இவங்க என்ன டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா பாத்தீங்களா, ஒரு சில மெம்பர்ஸ் வந்து இதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு இந்த 3 பேர் தப்பிச்சாங்க பாத்தீங்களா, இவங்களை வச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சில நமக்கு வந்து அப்படியே நைஸா வந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இவங்களை குத்தணும்னு நினைப்போம், ஆனா சில பர்சனல் ரீசன்னால, அதாவது பிஆர்ன்றது பர்சனல் ரீசன், இந்த ரீசன்னால சிலர் வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்றது. சரி, ஒருவேளை இவங்களை நிறுத்தினா இவங்க போவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எஃப்ஜே கிட்ட கேட்டவொடனே எஃப்ஜே சொல்றாரு, பிரஜின் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வீக்ல பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நிறுத்தினா அவர் தான் போவாங்க. சரி, நான் பிரச்சனை கேட்கலப்பா, இவங்களை விட்டு இவங்களை தவிர்த்து நீ யார சொல்ற அப்படின்னு சொன்னோடனே, சுபிக்ஷாவா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா இவங்களை தான் சொல்லலான்னு இருந்தேன், ஆனா அங்க போய் சில ரீசன்னால வந்து அந்த ரீசன் வந்து எனக்கு அதிகமா தோணுனால அவங்கள குத்த வேண்டியதா போயிடுச்சு, இதுலயே சிலர்லாம் வந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எஃப்ஜே சொல்றாரு, ஆமா வினோத் கூட பாத்தீங்கன்னா 2 வீக்கா எஸ்கேப் ஆயிட்டே தான் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, அவர் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீக்கு வந்து பிளான் போடுற மாதிரி இருக்குது. சோ அடுத்தது எனக்கு அடுத்த வீக்ல வந்து எப்படி வினோத் வந்து நாமினேஷன் வந்துருவாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க பிளான் போடுறத பார்த்தா. இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோடனே இவர் எஃப்ஜே சொல்றாரு, என்னையெல்லாம் வந்து நாமினேஷன் பண்ணா நான் பண்ணுன்னு தான் சொல்லுவேன், நான் இந்த வீட்டுல இருந்து என் பேரை கெடுத்துறதுக்கு பதிலா வெளியே போயிடுவேன், சந்தோஷமா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. பக்கத்துல வியானாவும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க கேட்ட அப்புறமா ஓகே, இந்த டிஸ்கஷன் முடிஞ்சவொடனே அடுத்தது வந்து எல்லாருமே திரும்பியும் சபரியும் அரோராவும் வந்து ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் வச்சுட்டு நான் பேச அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிவிட்டேன். இவரு ஒருத்தர் அனைவருக்கும் வணக்கம் பிட்லிக் பாஸ் ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு காமெடி மாதிரி போச்சு. அந்த சீன் கூட கொஞ்சம் லைட்டா போட்டு வரும் பாருங்க. அடுத்தது ஒரு ப்ரொமோஷன் போட்டாங்க, நல்லா செஞ்சேன், இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா அது ஒரு ப்ரொமோஷனை போட்டு விட்டு இவங்க 3 பேருக்கு தச்சாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ப்ரொமோஷன் போட்டு விட்டுட்டாங்க. அடுத்தது வந்து தலை கேம்ல வந்து டாஸ்க் வந்து ஒன்று வச்சாங்க, அதாவது 5 ஸ்டிக் இருக்கும், அந்த பக்கம் இந்த 5 ஸ்டிக் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போற ஒரு ஸ்டிக், அடுத்தது எடுத்து போற செகண்ட் ஸ்டிக், அப்படியே 2 ஸ்டிக் வச்சுட்டு வந்தோம், அடுத்தது எடுத்து போக 3 ஸ்டிக் வச்சு எடுத்துட்டோம். ஸோ அவங்க ஒரு பார்டர் லைன் போட்டிருப்பாங்க, அந்த பார்டர் லைன் கீழே விடுவாம போய் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேம் வச்சிருந்தாங்க. இதுல சுபிக்ஷாவும் விக்ரமையும் வந்து ஃபர்ஸ்ட் இறக்குனாங்க. இதுல சுபிக்ஷா வந்து நல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணி ரொம்ப பொறுமையா போயிட்டு ஒரு 5 இதை நிறுத்திட்டாங்க. பட் ஆனா இந்த பக்கம் விக்ரமுக்கு ஒன்னே வந்து எடுத்து நிறுத்திட்டு போக முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கை சேர்க்காதா உடம்பு சேர்க்காதா என்னன்னு தெரியல, அவரால் முடியல. எப்படியோ கடைசி வரைக்கும் போராடி ஒரு குச்சை வந்து கொண்டு வந்து அந்த பக்கம் நிறுத்திட்டாரு. இந்த பொண்ணு 5 கொண்டு வரப்போ அவர் ஒண்ணு வச்சிருந்தாரா, இது மேல வேலைக்காவது நீயே போமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேம் அப்படியே முடிச்சு விட்டாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவரு கமருதீன் வந்து தனியா இருக்கிறாங்க. தனியா இருக்கே அவரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷத்துல வந்து முடிச்சிருந்தாங்க. இதுல வந்து சுபிக்ஷா வந்து ஒரு 20 நிமிஷம் விளையாண்டு இருந்தாங்க. அப்போ கமருதீன் வந்து ஒரு 17 நிமிஷம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் பிரச்சனை வந்து இறக்கி விட்டாங்க. இதுல எஃப்ஜே வந்து அதே மாதிரி விளையாண்டு பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் முடிச்சு விட்டாரு. இதுல வந்து அதனால அதிகமா கம்மி டைம் யாருல முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த வீக் தலை பாத்தீங்களா. அதனால இவரு எஃப்ஜே வந்து இந்த வீக் தலை, செகண்ட் டைம் வந்து இந்த வீக்கோட தலையாயிட்டாரு. அதனால அவர் நாமினேஷன் ஃப்ரீயும் கிடைச்சிருச்சு. விக்ரம் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டிட்டு இந்த வீக்கோட 2வது கண்டினியூஸ் தலை நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது டீம் பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு பிரிச்சு விட்டாங்க. இடையில நடுவுல பாத்தீங்கன்னா பார்வதி வந்து கமருதீன் பண்றப்ப போய் இந்த மாதிரி வில்டன் பண்றது அந்த மாதிரி பண்றப்ப இந்த பக்கம் அரோரா பக்கத்துல இருந்தாங்களா, நேற்று ஒரு பஞ்சாயத்து சொல்லியிருந்தாங்க, பார்வதி இருக்கிறப்போ வந்து என்கிட்ட பழகாத பழகிறமா இருந்து அவங்க கிட்ட பழகிறமா இருந்தா என்கிட்ட விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த பக்கம் இருக்கிறப்ப இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு பக்கம் வாய்க்காத ஓடிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே லிவிங் ஏரியால வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தேன், விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி கூப்பிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசினாங்க. ஸோ இந்த மாதிரிமா நீங்க வந்து நல்லா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி
உனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு இது இருந்தது, பட் ஆனா நீ போக போக ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர், அவங்க ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரியான சொந்தங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ கால்ல வந்து 2 பேரும் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு ஆளா பண்ணவொடனே அந்த எபிசோடே வந்து கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜுக்கு ஆகி போச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு வந்து வெளியே நின்றுட்டு இருந்தப்ப பார்வதியும் இந்த பக்கம் கமருதீன் அரோரா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பார்வதி பார்த்துட்டு என்னவா என்ன சொன்னேன் நீ போயிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல போயிட்டு வந்ததுனால தான் இங்க ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க கிட்ட பேச போனோடனே அரோரா இந்த பக்கம் சரி நீ பேசு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கமருதீன் வந்துட்டு எழுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பாவுக்கு வந்து நல்லா வயிறு எறிய ஆரம்பிச்சிச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோடனே தனியா கமருதீன் உட்கார வச்சு பார்வதி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து அங்க பேசுறவங்க அதே தான் நேற்று அரோரா என்ன வயிறு எரிஞ்சின்னு பேசினாங்க, அதே மாதிரி இந்த பக்கம் பார்வதி இன்னைக்கு வந்து வயிறு எரிஞ்சு நீ அங்க பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாதுன்ற மாதிரி சில டாபிக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் டாபிக் இன்னைக்கு போய் அந்த எபிசோடே இன்னைக்கு முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்னும் சொல்லிக்கிற அளவுல இன்னைக்கான எபிசோட்ல எதுவும் கிடையாது. நாளைக்கு ஏதாவது என்ன சொல்றது முக்கியமா ஏதாவது நடக்க போதா, சுவாரஸ்யமா ஏதாவது நடக்க போதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க பார்த்து நல்லா போயிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய்.